மதுரை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவில் தினசரி ஏராளமானோர் வழிபாடு நடத்தி வருகின்றனர். ஆனால் தர்காவில் ஆடு மற்றும் கோழியை உயிர்பலி கொடுக்கக்கூடாது என இந்து அமைப்பினர் வலியுறுத்தி வருவதோடு இது அரசியல் விவகாரமாகவும் உருவெடுத்துள்ளது. இந்த சூழலில் திருப்பரங்குன்றம் மலையை காக்க நாளை அறப்போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி அமைப்பு அறிவித்துள்ளது. இதனால் அசம்பாவிதங்களோ மத ரீதியான மோதல்களோ ஏற்படுவதை தடுக்க மதுரை மாவட்ட நிர்வாகம் இன்று காலை முதல் நாளை இரவு 12 மணி வரை 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவை அமல்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தடுப்புகளை அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நாளை நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி தனபால் முன்பு இந்து முன்னணியினர் அவசர முறையீடு செய்தனர். அப்போது நீதிபதி இதனை அவசர வழக்காக விசாரணை செய்ய முடியாது என்றும் வழக்கறிஞர் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார்.